இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். சென்னை வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனியில் தொடர் கனமழையால் அதிக அளவு தண்ணீர் தேங்கி உள்ளது. இது தொடர்பான கள தகவல்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், வணக்கம். வேளச்சேரி பகுதியில் பேரிடர் மீட்பு குழுவினர் வந்துட்டாங்களா? அங்க என்ன நிலவரம் இப்போ? வணக்கம் விக்னேஷ். வங்கக்கடலில் இன்று மாலை பெஞ்சல் புயலானது கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் மழையினுடைய தன்மையானது கோர தாண்டவமாக ஆடி வருகிறது. குறிப்பாக சென்னையில் மழைநீர் அதிகம் தேங்கக்கூடிய ஒரு பகுதி தான் நாம் இருக்கக்கூடிய இந்த தென் சென்னையினுடைய வேளச்சேரி பகுதி. வேளச்சேரியில் முக்கியமாக இந்த ஏஜிஎஸ் காலனியில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த காலனியினுடைய காட்சிகளை பார்த்தாலே தெரியும். நம்ம ஒளிப்பதிவாளர் கௌதம் காட்டி கொண்டிருக்கிறாரு. இந்த முட்டிக்கு மேலே இந்த பகுதியில் தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக காலையிலிருந்து பெய்த மழையில் 9 மணி நிலவரப்படி இந்த பகுதியில் மழைநீர் என்பது தேங்கவில்லை. 9 மணிக்கு பிறகு பெய்த மழையில தான் இந்த பகுதியில் மழைநீர் என்பது முட்டிக்கு மேலே குளம் போல தேங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். பைக்கில் வரக்கூடியவங்களா இருக்கட்டும், 4 சக்கர வாகனங்களில் வரவராக இருக்கட்டும், இல்லை குழந்தைகள் வைத்திருக்கவர்கள், முதியவர்கள் எல்லாருமே இந்த பகுதியிலிருந்து ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே இந்த பகுதியிலிருந்து வெளியே செல்ல தொடங்கி இருக்கிறாங்க. இங்க நம்மோடு இந்த குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இங்கேருந்து வெளியில போறீங்களா? என்ன காரணம் சார்? உங்க இடங்கள் எப்படி இருக்கு? இந்த தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ளே. இனிமேல் இருந்தால் வர வர அதிகமாகிட்டே இருக்குது. 10 மணி வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் அதிகமாகிடுச்சு. இனிமேல் கண்டிப்பாக உள்ள தண்ணி வரும். சரி, இனிமேல் இருக்கிறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் உள்ளே வர ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ரீகாஷன் எடுத்திருக்காங்களா, இல்லை நீங்கள் எதுவும் எடுத்திருக்கீங்களா? இல்லை, கவர்மெண்ட் சைடு இது வரைக்கும் எடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இது லாஸ்ட் மந்த்து கூட இதே பிரச்சனை தான். சாதாரண மழைக்கு கூட இவ்வளோ தண்ணி வருது இந்த ஏரியாவை. ஏஜிஎஸ் காலனி பொறுத்தளவில் சாதாரண மழைக்கு ரெகுலராக இந்த தண்ணி இவ்வளோ பிரச்சனைகள் வருது, உள்ள ஃப்ளட்டு வருது. கடந்த அக்டோபர் 15 பெஞ்ச மழையிலே இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமாவது ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா சார்? இல்லை, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆக்ஷன்லாம் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இது 90% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துட்டு மழைநீர் தேங்காதுன்னு சொல்கிறாங்களே சார் இப்போ? இல்லை, அது சும்மா சொல்கிறது. அதெல்லாம் ஒரு 40% பணிகள் தான் நடந்திருக்கு. அது கூட முழுமையாக நடந்திருக்கான்னு தெரியல. அவங்க சொல்கிறது 90% அதெல்லாம் சும்மா அது சொல்லிகிட்டு இருக்காங்க. அது சும்மா மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இது வருஷம் இதே இஷ்யூ இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அக்கா, ஒரு பெண்ணாக இங்கே இந்த இடத்துல சமாளிக்க முடியுதா உங்களால்? என்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஒரு டெஃபினிட் ஆன்சர் எதுனா, இப்போ மழை வரப்போகுது, தண்ணி வரப்போகுது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் நாங்கள் முன்னாடியே ரெடியாக இது பண்ணலாம். வருங்கிறாங்க, வரலாங்கிறாங்க, அப்புறம் வருதுங்கிறாங்க. ஆனால் இப்போது கரெக்டாக தண்ணி வரும்போது தான் நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் எதுவும் ரெடி பண்ணுற மாதிரி தெரில. நம்மளும் ஆக்சுவலாக நீங்களும் முன்னாடியே எதனா ரெடி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு. கார்பரேஷன் சைட்லேருந்து ஏதாவது ஆக்ஷன் எதுவும் எடுத்திருக்காங்களா? அதாவது ப்ரீகாஷனாக அந்த மாதிரி எடுத்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆக்சுவலாக 2 இயர்ஸாக நாங்களும் இங்கே தான் இருக்கோம். எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. குடும்பத்தோட அவங்க வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடியவர்கள் நம்மகிட்ட பேசினாங்க. இன்னொருத்தவங்க இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இங்கே இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்னவா சார் இருக்குது? இது நாங்கள் இங்கே ஒரு 35 இயர்ஸாக இருக்கேன். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸாக தான் இருக்குது. தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷனே எல்லாமே இருக்குது. அதுக்கு என்ன முடிவு, யார் கார்பரேஷன் ஆகல, க்ளீனிங் வைஸ் கார்பரேஷன் வைஸ் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏரி தண்ணி வரனால தான் நம்ம காலனிக்கு மழை நீர் வந்துருச்சுன்னா கவலையே இல்லை. ஏஜிஎஸ் காலனி ஏரியிலேருந்து வருது. அந்த ஏரிக்கு ஒரு வழி பண்ணணும். அந்த ஸ்ட்ரெயிட் போகிற அந்த இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்டு தான் இருக்குது. 2 சைட்ஸும் பிளாக் ஆகிடுச்சு. அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை வராது. ஏஜிஎஸ் காலனிக்கு இங்கேருந்து எதுவும் இல்லை. 100 மீட்டர்ஸ் தாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 100 மீட்டர்ஸ் யார் ப்ராப்ளம்னா ஏஜிஎஸ் காலனியில் தான். சார் எம்பி எம்எல்ஏ யாராவது சொல்யூஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா சார், இல்லை பேசியிருக்காங்களா? வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு எதுவும் வரல. சிஎம்ஏ வந்தார் 3 இயர்ஸ் பிஃபோர், எல்லாம் பார்த்தார். சிச்சுவேஷன் நான் பண்ணிடலாம் ஆடலாம், அதான் சிச்சுவேஷன். பட் அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இல்லை என்னன்னு தெரியல. பட் எந்த நடவடிக்கையும் நமக்கு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ அவதிக்குள்ளாக இருக்கீங்க? இங்கே நிலவரம் எப்படி இருக்குது சார்? நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 86லேருந்து இங்கே இருக்கோம். 2005க்கு மேலே தான் இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஏகப்பட்ட ஒரு தடவை மழை பெஞ்சா இருக்கிற வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே நாசமாக போயிடுது. இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. எடுத்திருந்தா இந்நேரம் தண்ணி வராமல் இருந்திருக்கணும், தண்ணி இல்லாமல் இருந்திருக்கணும். சும்மா சாதாரண போன தடவை பெஞ்ச மழை கொஞ்சம் கம்மியாக பெஞ்சனால கொஞ்சம் நாங்கள் தப்பிச்சிட்டோம். இந்த தடவை கொஞ்சம் மழை ஜாஸ்தியாக இருக்கனால 1/2 மணி நேரத்தில் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ வீடெல்லாம் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி காலி பண்ணி வெளியில் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் அரசு தரப்பில் ஏதாவது உதவி பண்ணி
போட்டு கீட்டு வச்சு கொஞ்சம் இது பண்ணாதான். ஏன்னா இங்கேருந்து வெளியில் நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளோ தண்ணியிலேருந்து வெளியில் எங்களால் வர முடியல. நாங்கள் வந்துடலாம், ஒரு லேடிஸோ ஒரு குழந்தைங்களோ வந்து அங்கேருந்து வெளியில் வர முடியல. சாப்பாடு கஷ்டப்பட்டு நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, உள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ப்ரிகாஷனரி ஆக்ஷன் எடுக்கணும். இன்னொன்று, இங்கே இருக்கிற தண்ணி வந்து வெளியேற மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. அதுதான் பல தடவை எங்களோட கோரிக்கை, எங்கள் மக்களோட கோரிக்கை என்னென்னா, இங்கே வர தண்ணி வெளியே ஏறிச்சுன்னா உங்களுக்கு இது கிடையாது, ரிவர்ஸ் வருது. போகிற தண்ணி ரிவர்ஸ் வரனால இதே இடத்துல நிற்கிது, இதே இடத்துல தண்ணி ஸ்டாக்னெட்டாக நிற்கிது. அதனால தான் எங்களுக்கு பிரச்சனையே. ஏரியிலேருந்து வர தண்ணி வெளியில் போயிடுச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் 86லேருந்து இங்கே இருக்கோம், அப்போல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை வந்தது கிடையாது. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் தான் எங்களுக்கு ஒரு 15 இயர்ஸாக தான் தண்ணி வெளியில் போக்கு இடம் இல்லாமல் ரிவர்ஸ் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தண்ணி போகிற தண்ணி ரிவர்ஸ் வருது பாருங்கள். அது எல்லாமே அங்கே ஒரு இடத்துல போயிட்டு பிளாக் ஆகி திருப்பி வருது. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்து என்ன பண்ணலன்னா இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து வருஷம் மழை பெஞ்சா பொருள் எடுத்து மேலே வைக்கிறது, இது வைக்கிறது, எத்தனை பொருள் நாசமாகுது. எவ்வளோ நாள் நாங்கள் பொருள் எடுத்து மேலே வைக்க முடியும், எவ்வளோ நாள் நாங்கள் வீட்டை விட்டு ஓட முடியும். சொந்த வீடு வாங்கியாச்சு, அதை கொடுத்துட்டும் போக முடியாத சூழ்நிலை நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். சார், கிட்டத்தட்ட 5000க்கும் மேலே குடும்பங்கள் இந்த பகுதியில் இருக்கும், எல்லாருமே டோட்டலாக பாதிக்கப்படுறாங்க. ஏதாவது அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை ஏதாவது எடுத்திருக்காங்களா சார் இங்கே? சார், இப்போ லாஸ்ட் வீக்கெல்லாம் வந்து எல்லாமே இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற ஒரே சொல்யூஷன் என்னன்னா, இதுக்கு போக்கு இடம் இல்லைன்னா க்ளீன் பண்ணால் கூட பிரோஜனம் இல்லை. ஏன்னா போகிற இடம் வந்து 100 லிட்டர் தண்ணி போகிற இடத்துல 10 லிட்டர் தண்ணி தான் போச்சுன்னா அது என்ன ஒன்றா ரிவர்ஸ் ஆகும். ஸோ அப்படி தான் இங்கே ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதுதான் நாங்கள் பல வருஷமாக நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். தண்ணி ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகுனா என்ன ஆகுனா, போகிற போக்கு இடம் இல்லை. அந்த போக்கு இடத்துக்கு கவர்மெண்ட் ஏதாவது நல்ல ஆக்ஷன் எடுத்தால ஒழிய இது வந்து சால்வே ஆகாது. நீங்களும் வருஷம் வந்து பேட்டி எடுப்பீங்க, நானும் வருஷம் பேட்டி கொடுப்பேன். மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்ததுன்னு சொல்கிறாங்களே சார், இது நிறைவடைந்திருக்கா? சார், இங்கே இருக்க வரைக்கும் ஏற்கனவே இருந்த இதை திருப்பி அவங்க வந்து புதுப்பிச்சு பண்ணாங்க. புதுப்பிச்சு பண்ணியும் போகலன்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு குடிமக்களை நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவங்க பண்ணுற வேலையை பார்க்க முடியும். பட் அதுக்கப்புறம் சொல்யூஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் தான் உண்டு. ஃபுல்ஃபில் ஆகலை இது வரைக்கும். ஸோ அது ஃபுல்ஃபில் ஆனால் தான் எங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்லைனா கடைசி வரைக்கும் எல்லா மலைக்கும் நாங்கள் வந்து இதேமாதிரி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 அடி தூரம் எம்ஜிஆர் நகர், அங்கே தண்ணி கிடையாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் நகர், அங்கே தண்ணி கிடையாது. ஏஜிஎஸ் காலனி மட்டும்தான் நாங்கள் வந்து பல வருஷமாக வந்து இந்த போராட்டத்தில் இருக்கோம். 100 மீட்டர்ஸ் இந்த பக்கம் தண்ணி நிற்கல. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போனீங்க தண்ணி கிடையாது. நாங்கள் மட்டும்தான் அவதிக்கு உள்ளாகிறோம். அது காரணம் வந்து தண்ணி வெளிப்போக்கு இல்லாதனால தான். அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் ஏதாவது நல்ல சொல்யூஷன் எடுக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. வேறு ஒன்று. இந்த குடியிருப்பு மக்கள் பேசுனதை பார்க்க முடிந்தது. நம்மோட இன்னொருத்தவங்க வீடை காலி செஞ்சு வெளியே செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். சார், வணக்கம் சார். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளா இருக்கீங்க சார்? எதுவுமே இல்லை ப்ரோ. அவங்களால பேசக்கூட முடியல. ஏன்னா இங்கே வேளச்சேரியா அல்லது இது வெள்ளச்சேரியா என்ற ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலை என்பது இந்த பகுதியில் மாறவில்லை என்பதை பொதுமக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். உடனடியாக இதற்கு நிரந்தர தீர்வினை தமிழக அரசும் மாநகராட்சி சார்பிலும் ஏற்படுத்த வேண்டும் என வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.